வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ. ஏன் எல்லாரும் இப்போ இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? கை இப்படி வெந்து போயிருக்கு. என்ன மகா, பார்த்து செய்யக்கூடாதா? அம்மா, நீ என் பொண்ணு மாதிரி தான். இப்படி உன் கை அடிபட்டிருக்கும்போது பெத்த இருந்தா எப்படி பதறுமோ அப்படிதான் எங்களுக்கெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கு. உன்னை நாங்கள் முறையாக வந்து பார்க்கணும்னு நினச்சோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே. கல்யாண பேச்சு அது இதுன்னு போயிட்டு இருந்ததுனால வந்து பார்க்க முடியல. என்ன இருந்தாலும் ஒரு முறையோட குடும்பத்தோட வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். உன்னை வந்து நாங்கள் இப்படியா பார்க்கணும்? மா, உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்கே துரோகம் பண்ணிவிட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை வந்து முறையாக பார்க்கணுன்றீங்க. எந்த முறையுமே இல்லாத இந்த வீட்டுக்குள்ளே வந்தவம்மா நான். அப்படி என்ன நீ இந்த வீட்டுக்கு முறை இல்லாமல் வந்துட்ட? எங்கள் அஸ்வின் உரிமையோட தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பிடிச்சதுனால தானே அப்படி செஞ்சுருக்கான். அப்படிலாம் நீ பேசாத. என்றைக்குமே எப்படி எனக்கு அன்பழகி ஒரு பொண்ணோ அதே மாதிரி நீ ஒரு பொண்ணு தான், சரியா? உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என் பொண்ணு தான். என்ன இப்படிலாம் நீ பெரிய வார்த்தை பேசாத. கிழவிக்கு பாலாட்ட போகாமல் இருந்திருக்கலாம்ல சாமி. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன். இப்படி வேணையே தேடிட்டு உட்காந்துருக்கியே. மகா, ஏன்டா உனக்கு இந்த தலையெழுத்து? பார்த்து செய்யக்கூடாதாடா? சிட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தா அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலையை மட்டும் நீ பார்த்துருக்கலாம்ல. இந்த அளவுக்கு ஆகியிருக்காதுல்ல. மா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. ஜஸ்ட்டு கையில் பால் ஊற்றிக்கிட்டேன், அதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு பாசத்தெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லைம்மா. என்னடா இப்படி பிரித்து பேசிக்கிட்டு இருக்க? இனிமேல் இந்த குடும்பத்து பொண்ணு நீ. உனக்கு ஒன்றுனா நாங்கள் எல்லாரும் இப்படி தானடா பார்க்க முடியும்? எப்பயுமே பிரித்து பார்க்காத மகா, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்பயுமே நீ ஏன் பேத்தி தான். இப்படிலாம் பிரித்து பேசினா அப்புறம் இந்த பாட்டி வாங்கிட்ட பேச மாட்டேன். நீங்களாம் இப்படி இருக்கிறத எனக்கு அதிகமாக வலிக்குது. கை கூட எனக்கு வலிக்கல. என்னதான் இருந்தாலும் மனசு கேட்கலம்மா. இப்போ நீங்களாம் நார்மலாக இருந்தீங்கன்னா தான் நானும் நார்மலாக இருப்பேன். ப்ளீஸ், எனக்காக எல்லாரும் அமைதியாக ஃபீல் பண்ணாமல் இருங்களேன். வெளியில் உன் அப்பா, அதாவது உன் மாமனாருங்க கூட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இந்த குடும்பத்தில் வந்து வாழறதுக்கு. அப்படிலாம் சொல்லாத. யாரை எங்கே சேர்க்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்காரோ அப்படி தான் கொண்டாந்து சேர்ப்பார். அப்படி தான் மகாலட்சுமியாக மகா எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கா. பாட்டி, எல்லோரும் இப்படி இருக்காதுங்க பாட்டி. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நாளன்னைக்கு வேறு நலுங்கு இருக்குல்ல. நாளைக்கு ஒரு நாளாக நான் சரியாயிடுவேன் பாருங்களேன். இப்போவே நீ சரியான மாதிரி தான் உட்காந்து எங்கள் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்க. ஏன்டா இப்படி சோகத்தை கூட வெளியில் காட்ட மாட்டேறேன்? இப்படியே தான்க்கா இருக்கா. சோகத்தையும் வெளியே காட்ட மாட்டா, சந்தோஷத்தையும் வெளியே காட்ட மாட்டா. என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. வர வர உனக்கு நாங்கள் இருக்கோண்டா. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசு, எதுவாக இருந்தாலும் சொல்லு. பாரு, இவ்வளோ காயமாக இருக்குது. உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்னு. எனக்குன்னு அப்படிலாம் யாரும் கேட்டதில்லம்மா, வருத்தப்பட்டதில்லை. இப்படி குடும்பமாக யாரும் நின்று தாங்கினது கிடையாது. இதெல்லாம் நான் உண்மையிலே முதல் தடவை அனுபவிக்கிறேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் எந்த கஷ்டம் நடந்தாலும் நான் அழுவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நார்மலாக இருப்பாங்க. இப்போ தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அழுகுறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷத்தில் நான் நார்மலாக இருக்கேன். எனக்கு சத்தியமாக வழி தெரியலம்மா. சாமி, வருத்தப்படாதன்னா. இனிமேல் உனக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அன்பழகி வந்தாங்களே எங்க? அவள் சும்மாவே யாருக்காவது ஒன்றுனா பதறிடுவாம்மா. அங்கே வெளியிலே பயந்து பயந்து நின்றுக்கிட்டு இருந்தா. அப்புறம் இந்த அச்சியா கிட்ட, அப்புறம் நம்ம வயசுலாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு போனான். உன்னை வந்து பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு நின்றுக்கிட்டு இருந்தா. அவங்கள நான் பார்க்கணும். என்னை வந்து பார்ப்பாங்களா? என்னம்மா பாப்பாலான்னு கேட்குறா? அவள் உனக்கு ஒரு தங்கச்சி. உன்னை பார்க்காம என்ன பண்ண போகிறா? உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வசனப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. உன்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. நான் வர சொல்கிறேன் அவளை. பிள்ளை இப்படி மனசு வெறுத்து போய் பேசுது. யாருமே இல்லாத வளர்ந்துருக்கு. அதான் இப்படி நொந்து போய் பேசுது. அத்தை போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் சாப்பிட்றியாடா? நீ சாப்பிட்லன்னு சிட்டு சொன்னா. வேணாம் அத்தை, பசிக்கல. நான் பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிக்கிறேன். கொஞ்சம் வச்சு சாப்பிடுடா, மாத்திரை போடணும்ல. நீ என்ன சொல்கிறது? நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுண்ணா. சரிங்க அத்தை. ஒன்று ஒன்றா இந்த குடும்பத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கப்பா. பாவம், வந்த பிள்ளை நல்ல பிள்ளை. என்னதான் அஸ்வின் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான்னு நாங்களாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கும்பா. எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் மனசும் புரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளை. அதுக்கு இப்படி ஆணுச்சுன்றப்ப எங்கள் மனசு தாங்கலை.
ஆமாம், எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் எல்லார் மனசையும் புரிஞ்சு நடந்துக்கிட்ட பொண்ணு. ஏன் எங்கள் அஸ்வினுக்கு ஏற்ற பொண்ணு அவ தான். நான் கூட என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்ததுலேருந்து எல்லாரோட தேவையும் என்னென்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. தனிமையில் வளர்ந்த பொண்ணு. பானுமதி அதான் சொன்னான், யாருமே இல்லையாங்க அந்த பொண்ணுக்குன்னு. பாவம், நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிற புள்ள இப்படி ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு மனசே தாங்கலை வருத்தத்தில். சரியாயிடும், எல்லாம் வருத்தப்படாதீங்க. மனசு தாங்கலை, சொன்ன உடனே ஓடியாந்துட்டோம் பார்க்கறதுக்கு. கடவுள் நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பாரே தவிர கைவிட மாட்டார். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்ற மாதிரி ஏதோ அந்த பிள்ளைக்கு பெருசாக கெடுதல் நடக்க வேண்டியது இருந்திருக்கும். அதுதான் கடவுள் இப்படி கொடுத்து முடிச்சிட்டாருன்னு நினச்சிக்கணும் நம்ம. அப்படி தான்ப்பா நினைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் சரியாயிடும், யாரும் வருத்தப்படாதீங்க. நாங்கள் தான்ப்பா வருத்தப்படுறோம். அந்த புள்ள மூஞ்சில் ஒரு கலக்கம் கிடையாது. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குது. எல்லாரும் எனக்காக இவ்வளோ வருத்தப்படுறீங்க, இதை நான் முத தடவை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குப்பா. இப்படியும் ஒரு சிலர் பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க தான் மாமா. ஆமாம் தம்பி, உண்மையிலே ரொம்ப பாசத்துக்கு ஏங்கி போனவ. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அவ்வளோ பொறுமையாக பேசுவா. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ வருத்தப்படுறதுலேருந்தே தெரியுது, கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு உங்கள் எல்லார் மனசுலையும் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கா, எவ்வளோ பாசமாக இருந்திருக்கான்னு. நான் பால் ஆற்றி கொடுத்துட்டு போகிறேன்னு தான் சொன்னேன். அந்த புள்ள தான் ஏதோ நினப்பில் நின்றுக்கிட்டு இருந்தது. ஏதோ சந்தோஷத்தில் எதையோ யோசிச்சுட்டு இருக்கோன்னு நினச்சி விட்டுட்டு போனேன். நானே ஆற்றி கொடுத்துட்டு போயிருக்கலாம். நல்லா சிரித்து பேசி கலகலன்னு இருந்த புள்ள கையை எப்படி ஆக்கிட்டு உட்காந்துருக்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது. பாவங்க அவங்க எல்லார் தேவையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. எனக்கே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குக்கா. ஏன் அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு. துடிச்சு போயிருப்பாங்கள்ல, கொதிக்கிற பால் கையில் ஊற்றிருக்குக்கா. எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்க. பாவம், எரிச்சலே தாங்க முடியாதுக்கா. ஆனால் அவங்க மூஞ்சில் ஒரு கலக்கமே இல்லைக்கா. நம்ம எல்லாரும் இவ்வளோ வருத்தப்படுறோன்னு அவங்க சந்தோஷம் தாங்க படுறாங்க. பாராச்சியா, இப்படிலாம் ஒரு பிள்ளைய நம்ம பார்த்துருக்கோமா வாழ்க்கையில்? பாசத்துக்கு ஏங்கி போன பிள்ளையா கிடக்கு. ஆமாக்கா. ஏய் வைஷு, ஏண்டி அழுக நிப்பாட்ட, அன்னைக்கு சரியாயிடும். ஒன்றும் இல்லை. என்னன்னு தெரியல சிட்டாக்கா, இவ வாயை திறந்து எதுவுமே பேச மாட்றா. ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா, அழுகுறா. ஏன் நீ அப்படி பண்ணாங்க, ஏன் நீ அப்படி பண்ணாங்கன்னு கேட்குறா. என்னாச்சுன்னே தெரியலக்கா. அவங்களுக்கு அப்படி நடந்ததை தான் அப்படி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு தான் தெரியுமே, சின்னவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலே தாங்காது, மனசு வருத்தப்படுவா. இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பா. எதையாவது உன்னை நினச்சி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இப்படி தான் அழுதுகிட்டு இருப்பா. இரு, சமாதானம் ஆகிடுவா. வைஷுமா, ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு சரியாயிடும். இல்லைக்கா, அண்ணி ஏன் அப்படி பண்ணாங்க? என்னடா பண்ணாங்க? என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லைக்கா. அஸ்வின் அண்ணன் எங்க? அஸ்வின் அண்ணன் போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வசந்த் அண்ணனையும் சரவண அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்து விட்டான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட தான் இருந்தான்னு நினைக்கிறேன். சரிக்கா, நான் போய் அண்ணனை மட்டும் பார்த்துட்டு வரேன். அவன் வருத்தப்படுவாண்டி ஏதாவது பேசினா, அவங்ககிட்ட போய் இப்போ பேசாத. இல்லைக்கா, நான் பேசிட்டு உடனே வந்துடுறேன். எனக்கு அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. சரி விடு அக்ஷயா, அவள் தான் ஒரு மாதிரியாக பேசுகிறாள்ல, போய் பார்த்துட்டு வரட்டும். சரி போ. என்னடா ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் எதையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? பாவண்டா அந்த புள்ள. எப்பட்றா இப்படி ஆச்சு திடீர்னு? அதான் எனக்குமே புரியல. எப்பயுமே அவங்க தான் பாலாத்தி தாத்தா பாட்டிக்கு கொடுப்பாங்களாம். இன்னைக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தான் புரியல. டேய் வசந்த், ஒன்று நோட் பண்ணியா? என்னடா சரவணா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல? ஆமாம், நான் தான் கையும் பிடிச்சேன், நீ க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட் போட்ட. ஏன், என்னாச்சு? நல்லா யோசிச்சு பாரு. நம்ம ரெண்டு பேரும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? டேய், அதெல்லாம் யோசிக்கிற அளவில் இல்லையாடா அங்கே இருந்தோம். அம்மா எல்லாம் பார்த்துருவாங்கன்னு வெளியில் நின்னாங்க. நீ, நான், அப்புறம் அஸ்வின் இருந்தான், அண்ணி இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த அட்மாஸ்பியரில் என்ன நோட் பண்ண சொல்கிறேன்? நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் வசந்த், யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி. ஏன் இப்போ நான் அடிபட்டு இருந்தப்போ கூட நீ எமோஷனல் தானே. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காதரா. எதுவாக இருந்தாலும் டாக்டர்ன்ற கண்ணோட்டத்திலே பாரு. அப்போ தான் உனக்கு பேஷண்ட்டோட நிலமை புரியும். நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். இதை மட்டும் நீ கற்றுக்க மாட்டேல்ல? இல்லைடா, எனக்கு புரியல, என்ன சொல்ல வரேன்? ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? எப்பயுமே ஒரு பேஷண்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே அவங்கள நோட் பண்ணுவேன். எப்படி பதட்டமாக இருக்காங்களா, ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்களா, நர்வஸாக இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணுவேன். ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஏற்கனவே ரொம்ப பெயினாக இருக்குன்றவங்க, என்னால் முடியாது அப்படின்னு பயப்படுறவங்களுக்குலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா அது அவங்கள இன்னுமே பயமுடுத்தும். ஆனால் இவங்கள போய் ஹேண்டில் பண்ணும்போது வசந்த் கையை பிடிச்சிருக்கான். பிடிக்காதுன்னா அவங்க சொல்லலை எரியுதுன்னு. நான் அவங்களுக்கு கையை க்ளீன் பண்ணுறேன், ஆயில்மெண்ட் போடுறேன், எதுவுமே அவங்க சொல்லலை. வலிக்குது அப்படின்ற வார்த்தை ஒன்றுமே சொல்லலை. கிட்டத்தட்ட அவங்க கண்ணு ரொம்ப எதையோ சாதிச்சிட்டோன்ற மாதிரியே இருந்தாங்க. எனக்கு புரியல, ஒருவேளை இந்த ஃபேமிலி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ணது கிடையாது நமக்காக. ரொம்ப தனிமையிலே வளர்ந்துட்டோமே
அப்படின்றதுனால இருந்துச்சா? ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும்போது இப்போ வசந்தோ என்ன சுற்றி இருக்கிறவங்களோ எனக்காக ஃபீல் பண்ணா, நம்ம தனியாகவே வளர்ந்துட்டோம். நம்மளுக்காக இப்படி ஃபீல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு, நானும் அப்படிலாம் என்னோட கஷ்டத்த வெளியே காட்டினதில்ல. கிட்டத்தட்ட அவங்க என்னோட கேரக்டரில் பாதியிலே இருக்காங்க. ஏன்னா தனியாக வளர்ந்த எங்களுக்கு தான் தெரியும் யாராவது ஒருத்தவங்க பாசமாக பேசும்போது அதோட அருமை என்னன்ட்டு. அஸ்வின் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் கண்ணில் ஒரு சோகம் இருந்துச்சு. நமக்காக ஒருத்தி இப்படி வந்து கஷ்டப்படுறாளே, யார் இவ? நம்ம குடும்பத்துக்காக இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு யோசிச்சு அவன் அந்த மைண்ட் செட்டில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் பிடிக்காம கல்யாணம் பண்ணாலும் நம்ம பாசத்து நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அஸ்வினை பார்த்தது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அவங்க ஏதோ அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு திருப்தியாக இருக்குது. இந்த வழி கூட எனக்கு திருப்தியாக இருக்குன்னு அவங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீ அம்மா கிட்ட சைக்காட்டிஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கற்று வச்சிருக்கடா. அதனால் உன் கண் பார்வைக்கு அவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்காங்க. மேபி இருக்கலாம். ஆனால் 2 பேரும் என்ன தான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் புரியல. அவங்க கண்ணில் ஒரு திருப்தி இருந்துச்சு. அது என்னன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ வலி வேதனையில் இருக்கிறவங்க கண்ணு கலங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, பெயினை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கண்ணு கூட லைட்டாக கலங்கியிருக்கும்டா. கண்ணீர் வராமல் தான் பார்த்துப்பாங்களே தவிர கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்க பெயினை கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ணல, அதை எக்ஸ்போஸ் பண்ணவும் ட்ரை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது பேஷண்ட் கண்ணை நல்லாவே நோட் பண்ணுவேன். அப்படி அவங்க கையில் எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கும்போது அவங்க கண்ணில் நான் பார்த்தது ஏதோ ஒரு திருப்தி. அப்பா நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுதான் எனக்கு புரியல. எனக்குமே நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையா அன்றைக்கி? அம்மா அஸ்வின் எங்க? தெரியலையே மச்சான். ஆனால் கீழேயும் இல்லை, அந்த பொண்ணு ரூம்லேயும் இல்லை. அங்கே அப்பாலாம் உட்காந்துருக்காங்க, அங்கேயும் இல்லை. நான் மேலே இருப்பான்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கேயும் இல்லை. எங்கன்னு தெரியலையே. என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? அதுவும் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் கேட்குறதுக்கு நீ உண்மையை சொல்லுண்ணா. என்னடா என்ன உண்மை தெரியணும் உனக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் அழுகி நிப்பாட்டு. அன்னைக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா? ஏன்டா அப்படி கேட்குற? அதெல்லாம் எதுவும் இல்லையே. இல்லை போய் சொல்லாதண்ணா. நீ உண்மையிலே அண்ணியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? ஏய், அப்படிலாம் ஏன் கேட்டுட்ருக்க பண்ணி? ஆமாம், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு இப்போ? அப்புறம் ஏன் அண்ணியை கஷ்டப்படுத்தினா? நான் என்னடா கஷ்டப்படுத்தினேன்? அவளுக்கா தெரியாமல் பால் கொட்டிடுச்சு. இதில் அண்ணன் எங்கேருந்து சம்மந்தப்பட்டிருக்கேன்? தெரியாமல் பட்டிருக்கோண்டா. நீ அதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இல்லை, தெரியாமல் படலை. நீ அண்ணிக்கிட்ட ஏதோ சண்டை போட்டிருக்க. அதனால தான் அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்களா? எனக்கு புரியல. அவங்களுக்கு கையில் காயம் தானே, நீ அவங்க கூட இல்லாமல் இங்கே என்ன பண்ணுற? இல்லைடா, அம்மா எல்லாரும் அங்கே இருக்காங்களே, அதனால தான் நான் போய் பார்க்குறேன். அம்மா நீ தான் அவங்களுக்கே அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. நீ என்னது? ஆமாம், அவங்களுக்கே தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. நீ அண்ணி கூட ஏதோ சண்டை போட்டிருக்க. அதனால தான். ஏய் சின்ன தங்கம், என்ன ஒழுங்கா சொல்ல அண்ணங்கிட்ட. அண்ணி கையில் தானாக பால் ஊற்றல, அவங்களா தான் ஊற்றிக்கிட்டாங்க. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. அவளே ஊற்றிக்கிட்டாளா? ஆமாம், பால் எடுத்து கிளாஸில் ஊற்ற போனாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கையில் ஊற்றிக்கிட்டாங்க. கொதிக்கிற பாலை எப்படி தானே கையில் ஊற்றிக்க முடியும்? எனக்கு புரியல. ஏதாவது உளறியாடி நீ இப்போ? இல்லை, நான் பார்த்தேன். டைம் ஆகிடுச்சி. அண்ணி எப்பயுமே எங்கள் கூட வந்து பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு தான் போவாங்க. ஈவினிங்லேருந்து நான் அண்ணியை பார்க்கவே இல்லை. எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து பார்த்தா அண்ணியை காணோம். எங்கடா, சரி நம்ம பார்த்துட்டு போயாச்சுன்னு தூங்கலாமேன்னு சொல்லிட்டு தேடினேன். அப்போ தான் சிட்டக்கா கிச்சனில் இருக்காங்க அண்ணின்னு சொன்னாங்க. கிச்சனில் போய் பார்க்கலான்னு போனப்போ தான் அண்ணி இந்த மாதிரி பாலை கையில் ஊற்றிக்கிட்டாங்க. எனக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அண்ணி போட்ட சத்தத்தில் அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் நீனும் வசந்த் அண்ணனை கூப்பிட்டுட்டு வர போயிட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அண்ணி தானாகவே தான் கையில் பாலை ஊற்றிக்கிட்டாங்க. தவறிலாம் கொட்டலை. நீ அன்னிக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? யாராவது பிடிச்சவங்க சண்டை போட்டால் தானே இந்த மாதிரிலாம் நம்மளே வருத்திக்கணும்னு தோணும். ஆனால் நீ ரொம்ப ஏதோ மோசமாக திட்டிருக்க அண்ணியை. அதனால தான் அவங்களையே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ணா, அண்ணி பாவம்ல. அவங்களுக்கு யாருமே இல்லைல்லண்ணா, நம்ம மட்டும்தானே. நாங்கள் யாருமே அண்ணியை கஷ்டப்படுத்தினது இல்லைண்ணா. அப்போ மீதி நேரம் உன் கூட தானே இருக்காங்க. அப்போ நீ ஏதாவது சொல்லியிருந்தா அப்படி பண்ணிக்கிட்டாங்களோ? பாவண்ணா அண்ணி. எதுவும் அண்ணியை தண்டிக்காதண்ணா. நம்ம மட்டும்தானே அன்னைக்கு இருக்கோம். நீ அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்தாதானே. அண்ணி ஏதாவது தப்பு செஞ்சால் சொல்லு. பாவம், அவங்க மனசு கஷ்டப்பட்டதுனால தானே அவங்க இப்படி பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணியிருப்பான் புரியலையே. அண்ணா, வைஷுமா, அண்ணனுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லண்ணா. நீ அண்ணி கூட சமாதானமாயிட்டு பேசுவியா? அண்ணி கூட நான் பேசுகிறேன். இப்போ அண்ணன்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதடாமா ப்ளீஸ், அண்ணனுக்காக. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
அப்போ இனிமேல் அண்ணி அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டேல்ல நீனு? இனிமேல் ப்ராமிஸாக உன் அண்ணியை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அண்ணன் பேசணுன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் நீ யார்கிட்டயும் இதை பற்றி சொல்லாத. இதுக்கப்புறம் உன் அன்னிக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? ப்ளீஸ் அண்ணனுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன். யார்கிட்டையுமே வசந்த் அண்ணன், சரவணன் அண்ணன் யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் அக்ஷயாட்ட கூட சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் அண்ணியை பத்திரமா பார்த்துப்பல்ல, கஷ்டப்படுத்த மாட்டேல்ல? ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அண்ணியை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்காக யார்கிட்டையும் சொல்லாதட தங்கம். நானும் அதனால தான் எல்லாரும் ஒன்றையும் திட்டுவாங்கன்னு யார்கிட்டயும் சொல்லலை அண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. உங்ககிட்ட தான் இப்போ வந்து சொல்கிறேனே. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, அழுகாதன்னா அண்ணி நாளைக்கு சரியாயிடுவா. நீ போய் தூங்கு. அண்ணியை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எங்கள் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். தப்பாக எடுத்துக்காத என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ சொல்ல போய் தானே இப்போ அந்த அண்ணனுக்கு மரமண்டைக்கு உரைக்குது. நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாதானே. சரிண்ணா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஏன் இவ இப்படி பண்ணியிருப்பா? எதுவும் புரியலையே. நம்ம பேசாததுக்குலாம் இவ பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை. வேறு ஏதோ நடந்திருக்கு. எப்படி முடியும்? கொதிக்கிற பாலை அதுவும் கையில் ஊற்றுறதுக்கு எவ்வளோ தைரியம் இவளுக்கு? எப்படி ஊற்றுனா? வைஷு பார்த்து கலங்கி போயிருக்கா. பாவம், மனசு ரொம்பவே பாதிச்சிருச்சு. இவகிட்ட எப்படி விசாரிக்கிறது? என்னால் இன்னுமே டைஜஸ்ட் பண்ண முடியல. கொதிக்கிற பாலை எப்படி கையில் ஊற்ற முடியும்? அதுவும் ஐயோ அம்மான்னு கத்தல, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஏன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது கூட எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல. எல்லாரும் ஒரு சின்ன காயம் பட்டாலும் எவ்வளோ கதருவாங்க. ஆனால் அவள் ஒன்றுமே ஃபீல் பண்ணலையே. ஏன் அப்படி இருந்தா? உங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு? அன்பழகி, அழுவுறீங்களா எனக்காக? அவள் அப்படிதாம்மா. யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போயிடுவா. அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்லாம் தெரியாது அவளுக்கு. அவளோட மனசு அவ்வளோதான். எல்லாருக்காகவும் வருத்தப்படுவா. எனக்கு தெரியும் உங்களை. எல்லாரும் சொல்கிறாங்களே, அஸ்வின் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு எல்லாரும் உங்களை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பாசமாக இருப்பீங்களாமே எல்லாருக்கிட்டையும். உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. நல்லா பாசமாக இருப்பீங்கன்னு. சரி, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் அது வரேன். சரிங்க அத்தை. அன்பழகி, இங்கே பாருங்களேன் என்ன. நான் இந்த கையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எரியலையா உங்களுக்கு? எனக்குலாம் லேசாக ஏதாவது அடுப்புக்கிட்ட நிற்கும் போதோ விளக்கேற்றும் போதோ நெருப்பில் சுட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி ஊரிய கூட்டுருவேன். ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? அதெல்லாம் அப்படி தான். இப்போ நீங்களாம் வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்தாங்கல்ல, இப்போ எல்லாரும் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் டாக்டர் மாதிரி உங்களுக்கு யாரும் இல்லையா? ஆமாம், உங்கள் டாக்டர் மாதிரி எனக்கும் யாரும் இல்லை. நான் என் டாக்டருக்கு அம்மா வரப்பன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எனக்கு அக்கா தானே. அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்கண்ணா. நான் இருக்கேன். தங்கச்சின்னா இனிமேல் உங்களுக்கு நான். ப்ளீஸ் எனக்காக அழகை நிப்பாட்டுங்கண்ணா. எனக்கு தெரியும் நம்ம ஆளுதான். யாருக்காவது அடிபட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு காயம் ஆறாதான், அவங்களுக்கு இன்னும் வலிக்குமா. அதனால் நம்ம சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சரியாயிடும். என் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் நான் அழகை நிப்பாட்டுறேண்ணா. உங்கள் டாக்டர் உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அழகை நிப்பாட்டிங்கன்னா எனக்கு காயம் சரியாக போயிடும். எனக்கு தெரியுமே. நான் இப்போ அழகை நிப்பாட்டிடுறேண்ணா. உங்களுக்கும் காயம் நல்லா போயிடும் பாருங்களா. நான் உட்காந்து உங்கள்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கேண்ணா. சரி, அழகை நிப்பாட்டிட்டீங்க, ஆனால் சிரிச்சு பேச மாட்டீங்க போலையே. அது கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிரிச்சிருவேண்ணா. சரி சரி. அப்புறம் உங்கள்கிட்ட நான் சாரி கேட்கணும். ஏன் சாரி கேட்கணும்? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலையே. நான் எதுவும் தப்பு பண்ணலையா? உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தானே உங்கள் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தீங்க. அதை நான் வீணாக கெடுத்த மாதிரியில் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் இல்லை. அஸ்வின் மாமாவுக்கு உங்களை பிடிச்சிருந்ததில்ல, அதான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். தேவையில்லாமலாம் கடவுள் வந்து யார் கூடயும் சேர்த்து வைக்க மாட்டாராம் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிச்சு. ஏன் கல்யாணம் நின்று போனப்ப. எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, குழந்தைத்தனமாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன். இந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே போய் தொலைக்க போகிறேனே தெரியல. நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? எனக்கு புரியல. நான் உங்களை எப்போவுமே பார்க்க வரணும்னு இருந்தேன் தெரியுமா? உங்களை பற்றி எல்லாரும் பாசமாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே நான் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால மாப்பிள்ளை வீடு இது தானே, என் டாக்டர் இங்கே தானே இருக்காரு, அதனால இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் வரல. இல்லைனா உங்களை முன்னாடியே வந்து பார்த்துருப்பேன்னு. நம்ம 2 பேரும் நல்லா அக்கா தங்கச்சியாக இருந்திருப்போம். இப்போ நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட தேவையில்ல. அப்போ என்ன மன்னிச்சிட்டிங்களா? நீங்கள் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன்ல. துரோகம்லாம் எங்கே பண்ணீங்க? ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மை? அதுக்கு முன்னாடி என்னை பார்த்து பேச மாட்டிங்களா? என் கை எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்ருப்பீங்க? சரி, இந்த உண்மையை நான் உங்களை பார்த்தே சொல்கிறேன்னா. சொல்லுங்கள், என்ன உண்மை? நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. உண்மையாவா? உண்மையாதான், ரொம்ப அழகாக இருக்கீங்க.
நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் பார்க்குறதுக்கு. நான் நீங்கள் சொன்னீங்கலாம் சொல்லலை, உண்மையிலே தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா அப்புறம் ஏதோ உண்மை சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். அதுவா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு. சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள். நீங்கள் இந்த அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தானே எனக்கு இப்போ என் டாக்டர் கிடைச்சாரு. என் டாக்டர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ சிரிக்காதீங்க. யாராவது அடிப்பட்டப்ப சிரிப்பாங்களா? சோகமாக இருக்கணும். அது சரி. இந்த அஸ்வின் மாமா நல்லா தான் பேசுவோம். எனக்கு பிடிக்க அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் கேட்டோன்னே நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். அதுவுமே என்ன மாதிரி வெகுலியாக தான் இருக்கும். அதுக்கு ரொம்பலாம் இந்த மாதிரி கெட்ட புத்தி இந்த மாதிரிலாம் யோசிக்காது. எல்லா பசங்களை மாதிரி ஊர் சுற்றுறது, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது தெரியுமா அஸ்வின் மாமாவுக்கு. அதுவும் ரொம்ப அது நல்ல பிள்ளை. அதனால தான் அதை கட்டிக்கிறேன்னு கேட்டப்ப நானும் ஊன்னு சொன்னேன். உங்கள் அஸ்வின் மாமா அவ்வளோ நல்லவரா? ஏன் நீங்கள் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? அவர் நல்லவர் இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப நல்லவர் தான், உங்களை மாதிரியே ரொம்ப வெகுலியான ஆள் தான். வெகுலியாக தான் இருக்கும் மாமா எப்பயுமே. அதனால தான் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்ப ஊன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த வசந்த் மாமா வச்சு என்ன எதாவது கிண்டல் பண்ணும். இந்த அஸ்வின் மாமாலாம் என்ன கிண்டலே பண்ணாது தெரியுமா? அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் தான் தேவையில்லாத நடுவில் வந்துட்டேன்ல. நான் தான் சொன்னோம்ல, கடவுள் யாருக்கு யார் எழுதி வச்சிருப்பாருன்னு. அதே மாதிரி தான் என் டாக்டருமே சொல்லியிருக்காரு. எங்கள் அண்ணன் மாதிரி பிறக்கும்போதே இவங்க தானே கடவுள் வந்து அப்போவே முடிவு பண்ணிட்டு வரான். வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவாங்களாம். அப்படி தான் என் டாக்டருமே சொன்னார். உங்கள் டாக்டர் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எனக்கு அஸ்வின் மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போதுங்களா ஏன் டாக்டர் ஃபீல் பண்ணாரு. அந்த கதைலாம் நிறைய இருக்குல்ல. நான் உங்களுக்கு அப்பப்போ பார்க்கும்போது சொல்கிறேன். அப்பப்போ என்ன வந்து பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன். நான் தான் உங்களை அக்கான்னு சொன்னோம்ல. அக்கா பார்க்க தங்கச்சி யாராவது வராமல் இருப்பாங்களா? நீங்களுமே என் டாக்டர் மாதிரி ரொம்ப பாசமாக பேசுகிறீங்க என்கிட்ட. அதனால எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்கல? நான் தப்பாலாம் எடுத்துக்கல. நீங்கள் இந்த மாதிரி கேட்டு தேவையில்லாத வருத்தப்படாதீங்கண்ணா. ஆமாம், உங்களுக்கு வலிக்கலையா? வலிக்கலையே. அப்படியா? அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதான் உங்களுக்கு வலிக்கல. அன்பழி, நீங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க, அழகாகவும் பேசுகிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு யாருக்கிட்டையோ ரொம்ப சந்தோஷமாக பேசின திருப்தி. எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசே ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தூக்கம் வரும்ல, தூங்குறீங்களா? நான் தூங்க வச்சுட்டு போகிறேன். உங்களை என்னையும் தேடுவாங்க. நைட்டு வேறு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் தூங்குறீங்களா? நான் உங்களை தூங்க வச்சுட்டு போகிறேன். தூங்க வைக்க போகிறீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா எங்கள் அண்ணன் தான் என்ன தூங்க வைக்கும். எனக்கு அப்படியே தூக்கம் வராது. உடம்பெல்லாம் வலிக்குமா, ஒரு மாதிரியாக இருக்கும். எங்கள் அண்ணன் என் தலையெல்லாம் தடவி தூங்க வச்சுட்டு தான் போவோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எனக்கு அக்கா இல்லை, நான் உங்கள் தங்கச்சி இல்லை. அதனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை தூங்க வச்சுட்டு போகிறேண்ணா. உண்மையாக என்ன தூங்க வச்சுட்டு போவீங்களா? கண்டிப்பாக வாங்கலாம், வந்து மாடியில் பாருங்க, நான் உங்களை தூங்க வச்சுட்டு போகிறேன். என்னை பார்த்தா இவ கெட்டவ, இவ நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா, இவ நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டா, நம்ம கல்யாணம் நிற்கிற மாதிரி இவ நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டா அப்படின்லாம் எந்த கோவமும் என் மேலே உங்களுக்கு இல்லையா? யாராவது இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா? அஸ்வின் மாமாக்கு உங்களை பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யார்கிட்டையும் சொல்லலன்னு தான் எல்லாருக்கும் கோவமே தவிர உங்கள் மேலே யாருக்கும் கோவம் இல்லை. சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா? இப்போ நான் பேசுனதுலேருந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்குண்ணே. நான் மனசறிஞ்சு யாருக்குமே துரோகம் பண்ணல. உங்களுக்கும் சரி, உங்கள் அஸ்வின் மாமாவுக்கும் சரி. என் மனசார நான் துரோகம் பண்ணல. என்னோடய சூழ்நிலை மட்டும்தான் என்னை துரோகம் பண்ண வச்சிருக்கே தவிர மற்றபடி உங்கள் அஸ்வின் மாமா ரொம்ப நல்லவர். என்னை கூட நீங்கள் தப்பாக நினச்சிக்கோங்க, அவரை தப்பாக நினைக்காதீங்கண்ணா. நான் தான் சொன்னோம்ல, நான் மாமாவெல்லாம் தப்பாக நினைக்கலன்னு. மாமாவுக்கு பிடிச்சிருந்தது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு யாராவது தப்பாக நினைப்பாங்களா? நான் உங்கள் அஸ்வின் மாமா ரொம்ப நல்லவர், அதனால தான் சொல்கிறேன். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கும் துரோகம் பண்ணல, இந்த குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணல. உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் மனசில் வருத்தப்படாதீங்கண்ணா. எனக்கு மாமா மேலே கோவம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு கோவம் இல்லை. அதனால எனக்கு கோவமே இல்லை, போதுமா? ரொம்ப சந்தோஷம். என்னை தூங்க வச்சுட்டு போகிறீங்களா? உண்மையிலே அம்மா மடியில் படுத்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் பேசுகிறத பார்த்தா எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. எங்கள் அம்மா என்னை இப்படி தான் தூங்க வைப்பாங்க. அம்மா இல்லைன்னு தானே சொன்னா, இப்போ அம்மா மடியில் தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறான். அம்மா இருக்காங்களா உங்களுக்கு? இல்லை, இருந்தப்போ தூங்க வச்சாங்க, அதை தான் சொன்னேன். மாற்றி பேசுகிறா. அன்பழகிக்கிட்ட வேணா போய் சொல்லலாம், என் காதில் இதுக்கப்புறம் பூ சுத்த முடியாது. எதையும் மறைக்கிறா, அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. சூழ்நிலை காரணமாக தப்பு பண்ணிட்டேன்றா. என்ன சூழ்நிலையாக இருக்கும்? ஏன் கீழே படுத்துட்டீங்க? ஐயோ, என்ன சொல்கிறது? சொல்லுங்கள், ஏன் கீழே படுத்துட்டீங்க? அது கையில் ஆயில்மெண்ட்லாம் இருக்கா, அதனால் அதிலெல்லாம் பூசிட்டா க்ளீன் பண்ண முடியாதுல்ல, அதான் கீழே படுத்துட்டேன். சரி, நீங்கள் தூங்குங்கண்ணா, நான் உங்கள் தலையெல்லாம் தடவி விடுறேன், அதுக்கப்புறம் நான் போகிறேண்ணா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். தங்கச்சி செய்யறதுக்கு அக்கா யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? எங்கள் அண்ணா அதெல்லாம் சொல்லாதுண்ணா. நானும் எங்கள் அண்ணனுக்கு சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. சரி, என் தங்கச்சிக்கு நான் இனிமேல் தேங்க்ஸ்லாம் சொல்லலை. நீங்கள் தூங்க வைங்க, நான் தூங்கிடுறேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க மேடம். தூங்குங்கண்ணா. சரி.
உன் மேலே கோவமாக இருந்தேன் நான் இப்போ இன்னும் கோவமாக இருக்கேன். அன்புமா நான் என்ன பண்ணேன்? ஏற்கனவே நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டல, உனக்கு எனக்கு இருந்த கல்யாணத்தை. அப்போ நான் உன் மேலே கோவப்பட்டேன். அப்புறம் சரி மனசுக்கு பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ பண்ணிட்டு வந்ததுனால அது சரின்னு எனக்கு பட்டுச்சு. அப்புறம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எனக்குமே என் டாக்டர் கிடைச்சார்ல, நீ வேணான்னு சொன்னதுனால தான் கிடைச்சாரு. அதனால எனக்கு சந்தோஷம் தான். அடிப்பாவி, தெரியாம நடந்த விஷயம் உன்னையும் சேர்த்து பாதிச்சிருச்சுன்னு உனக்கு நான் சாரி சொல்லணும்னு தான் இருந்தேன். போதும் போதும், ஆண்டாக்காவும் இப்போ தான் சாரி சொன்னாங்க, நீயும் சொல்கிற, நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் இப்போ கோவமாக இருக்கேன் தெரியுமா? அம்மா இப்போ ஏன் அந்த மாமா மேலே கோவமா இருக்கா? மாமா ஏன் டாக்டருக்கு யாருமே இல்லைல்ல, நான் அதனால் டாக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அம்மா மாதிரி இருந்து பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேண்ணா டாக்டர்கிட்ட. அதே மாதிரி தானே நீ இருக்கணும். நீ என்ன மாதிரி தானே மாமா வெகுலியாக இருப்ப. ஆனால் நீ ஏன் வந்து அந்த அக்காவை புரிஞ்சுக்க மாட்டேற? அந்த அக்காவுக்கு அடிபட்டு இருந்ததில்ல, இப்போ இவ்வளோ நேரம் எங்கே போன நீ அவங்க கூட இல்லாமல்? நீ அவங்க கூட உட்காந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாதானா அவங்களுக்கு உடம்பு கை எல்லாம் நல்லாகும். அன்புமா என்ன மாமாவை திட்டிட்டு இருக்க? உன் டாக்டருக்கு நீ அம்மா மாதிரி இருக்கிறதும் இப்போ நான் உங்க அக்காவை பார்த்துக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? மாமா ஏன் டாக்டருக்கு யாருமே இல்லைல்ல, நான் ஒரு அம்மா மட்டுக்கு இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேண்ணா. அந்த மாதிரி இந்த அக்காவுக்கு யாருமே இல்லை. நீ தானே அந்த அக்காவுக்கு அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்கணும். அன்பு, அந்த அக்காட்ட பேசினியே, அந்த அக்கா உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? அந்த அக்காவை நீ அப்பா மாதிரி பார்த்துக்க மாட்டியா? பார்த்துக்கிறேன். உண்மையிலே அந்த அக்கா வெகுலியா பேசுறாங்களா, நல்லவங்களா? மாமா நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன நல்லவங்களான்னு கேட்குற? சரி நான் சொல்கிறேண்ணே, அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி இருந்து அப்பப்போ பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேண்ணா. இனிமேல் நீ அந்த அக்கா ஒழுங்கா தூங்க வச்சு கை காயெல்லாம் ஆற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கண்ணா. நீ இந்த அன்பழகி சொல்கிறது கேட்கணுண்ணா. அந்த அக்கா கை சரியாகிற வரைக்கும் நீ கூட இருந்து பார்த்துக்கண்ணா. பாவம்ல அந்த அக்கா, நீ தானே பார்த்துக்கணும். பாரு இவ்வளோ நேரம் நீ போயிட்டு வர, ஏன் டாக்டருக்கு எதனா ஒன்றுனா நான் கூட தான் இருப்பேன் தெரியுமா? அந்த மாதிரி நீயும் இருமாம்மா. அந்த அக்கா ரொம்ப பாவம். சரி அன்பு, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்கள. மாமா பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அப்பா மாட்டுக்கு பார்த்துப்பேன்னு சொல்லு, அப்போ தான் என்ன போவேன். கண்டிப்பா அந்த அக்காவுக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் இருந்து பார்த்துப்பேன். ம் இப்போ தான் மாமா நீ நல்ல பிள்ளைண்ணா. இந்த அன்பழகி சொல்கிறது கேளு. அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, பாவம் தூங்குறாங்கண்ணா. நீ போ, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. அதெல்லாம் போயிடுவேன் மாமா. அண்ணா அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா, நான் போயிடுவேன். நானும் இந்த அக்காவை பார்க்க வரணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன். பாவம் அந்த அக்காவை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. மாமா அந்த மாதிரிலாம் நீ அந்த அக்காவை கஷ்டப்பட விடாத. சரி நான் போயிட்டு வரேன். சரிம்மா. மாமா ஆனால் என் டாக்டருங்க மொட்டை மாடியில் இருந்தான்னு நினைக்கிறேன், நீ பார்க்கலையா? அவரை பார்த்தா நான் கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். காலையில் நான் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வரேன்னு சொன்னேன், போய் பார்த்தேன் அவர் ஆளே காணோம். அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை. அதுக்கப்புறம் எனக்கு அவர் பண்ணல பார்த்துக்க. இப்போ தானே மகாக்காவுக்கு இப்படி ஆச்சு, அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் ஞாபகமே வரலையா? பாரு மாமா, நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் மேலே நான் கோவப்பட மாட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு பூரா நான் அவரை பார்க்கல, பேசல. அதனால நான் அவர் மேலே கோவமாக இருக்கேன்னு மட்டும் சொல்கிறேண்ணே. நல்ல ஆளு நீ. சரி நான் சொல்கிறேன். அவன் பாவம் வேற ஏதாவது வேலையாக அலைஞ்சிட்டு இருப்பான். மதியமும் எங்கள் தாத்தா பாட்டிலாம் அவனை பேசுறதுக்கு வர சொல்லிட்டாங்க, அதனால தான் இங்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஆயிடுச்சா, அதனால அவன் வேலை பிஸியாக இருந்தான், வேற ஒன்றும் கிடையாது. அவன்கிட்ட தேவையில்லாமல் கோச்சிக்காதானே. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கொச்சிக்கிறேண்ணே. அவர் வந்து உடனே சமாதானப்படுத்திடுவார். இருந்தாலும் நீ சொல்லுண்ணே, அன்பழகி கோவமாக இருக்கான்னு. சரிங்க மேடம், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வேற ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டே இருக்கேன், நான் போயிட்டு வரேன் மாமா. நீ போய் அந்த அக்கா பார்த்துக்கண்ணா. புரியாத புதிராகவே இருந்துக்கிட்டு இருக்கா, என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டுது. எல்லாருமே இவளோட கேரக்டர் சூப்பராக இருக்குது, ரொம்ப பாசமாக இருக்கா, அப்படி தான் சொல்கிறாங்க. அன்பழகி ரொம்ப இன்னசென்ட், அவளை பொறுத்தளவுக்குமே இவ ரொம்ப நல்லவளாக இருக்கா, ரொம்ப பாசத்துக்கு ஏங்கின மாதிரி இவள்கிட்ட பேசுகிறா. என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி, புரிய மாட்டுதே. கொதிக்கிற பாலை எப்படி கையில் தானாக எடுத்து ஊற்ற முடியும்? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? கொதிக்கிற பாலை கையில் ஊற்றிக்கிற அளவுக்கு உனக்கு நீயே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ என்ன பழி வாங்குற மாதிரி தெரியல, உன்னையே நீ பழி வாங்கிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு புரியல. இவளை நம்ம வேலைக்கு அனுப்புனா இவன் அந்த குடும்பத்துக்கு பரிதாபப்பட்டு இவ கையில பாலை ஊத்திப்பாலாம். இந்த நியூஸ்லாம் நம்ம காதுக்கு வராம இருக்குன்னு நினைச்சிட்டு பண்றாளா, இல்ல இவளா பைத்தியக்காரி மாதிரி பண்ணி இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாளான்னு புரியலையே. முதல்ல ஃபோன் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. ஃபோன் போது எடுக்க மாட்டா, அவ்வளோ திமுறா இவளுக்கு. ஏதோ வைப்ரேட்டிங் மாதிரி தெரியுது, ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி தெரியுதே. நம்ம ஃபோன் நம்ம பாக்கெட்டில் இருக்குது, வைப்ரேட் ஆகலை. தரையில் உட்காந்துருக்கிறதுனால தரையில் தான் அதிர்வு தெரிகிற மாதிரி இருக்குது.
இங்கே ஏதோ ஃபோன் இருக்கிற மாதிரி தெரியலையே. கட்டிலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இரு பார்க்கலாம். இந்த ஃபோன் யாருது? அதுவும் கட்டிலுக்கு அடியில் இருக்கு. இவ ஃபோன் யூஸ் பண்ணுறாளா? இவ கையில் ஃபோனை நான் பார்த்ததே இல்லையே. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. நம்பர் மட்டும்தான் வருது. சேவும் பண்ணல. எடுக்கலாமா வேணாமா? வேணாம். அவள் ஃபோனு நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? அதுவும் சைலண்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆனால் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்களே. யாராவது கால் பண்ணுறாங்களா? மேபி எடுத்து பேசி பார்க்கலாம். இவளை பற்றின டீட்டெயில் இவ தான் சொல்ல மாட்றா. இவள் ஃப்ரெண்டுங்க யாராவது கால் பண்ணால் அவங்கள்ட்ட ஏச்சும் கேட்டு பார்க்கலாம் ஏதாவது சொல்கிறாங்களான்னு. நல்லா தூங்குறா. எனக்கு தெரிஞ்சு வலிக்காக ஸ்லீப்பிங் டோஸ் தான் கொடுத்துருப்பான் வசந்த். கண்டிப்பாக தூங்குவா. எந்திரிக்க மாட்டா. நம்ம அட்டன் பண்ணி பேசி பார்க்கலாம். இல்லைனா நம்பரை நோட் பண்ணிட்டு நம்பர்லேருந்து கால் பண்ணலாமா? திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. சரி அட்டன் பண்ணுவோம். என்ன மகளே, அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஆகணும்னா உன் கையில பாலை ஊத்திக்கிட்டியம்மா. அவ்வளோ பாசமா உனக்கு அந்த குடும்பத்து மேல. நீ காலையில கொஷின் கேட்கும் போதே நான் நினைச்சேன் அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஆகணும் அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்கன்னு. ஒருவேளை நீயும் அந்த குடும்பத்து ஆளுதான் நினைச்சு கையில பாலை ஊத்திக்கிட்டியோ? ஆனா எனக்கு சந்தோஷம் தான் பாரு. ஏன்னா அவனுங்க எல்லாரும் மொத்தமா தலையை குனிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க பாரு. அதனால எனக்கு சந்தோஷம் தான். என்னதான் என் பொண்ணா இருந்தாலும் உன் கையில பாலை ஊத்திக்கிட்டோம் அப்பாவை சந்தோஷம் தான் படுத்திருக்க. அதனால எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா. யாரோ அப்பான்னு சொல்லி பேசுறாரு. அதுவும் நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைச்சு ஏதோ பேசுறாரே. ஒன்றும் புரியல. இவ தான் ஃபோன் எடுப்பான்ற நம்பிக்கையில் பேசிட்டு இருக்கான். பேசட்டும். எவன் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். உன்னை நடிக்கிறதுக்கு தானமா அங்க அனுப்புன. நீ உண்மையிலே அதுதான் உன் குடும்பம், அவன் தான் உன் புருஷன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கியோ. ஆனா உன் புருஷன் மேல உனக்கு பாசம் அதிகம் தான் பாரு. அவனை ஏதாவது பண்ணிட்டு வந்தோடனே அவங்கள ஏதாவது பண்றேன்னு அவங்களையும் ஏதாவது பண்றனோடனே உனக்கே நீ தண்டனை கொடுத்துக்கிட்டியம்மா. இருந்தாலும் நல்லதுதான். இந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுங்களாம் சோகமா உட்காந்துருக்கானுங்கன்ற செய்தியை கேட்டு இந்த அப்பாவை நீ சந்தோஷப்படுத்துறதுக்காக மிக்க மகிழ்ச்சின்னு அப்பா போனை வைக்கிறேன். ஏன்னா நீ எதுவும் பேச மாட்ட, சோகத்துல இருப்ப, இல்ல வலி வேதனையில இருப்ப. அதனால அப்பா உன்கிட்ட பேசுனது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வைக்கிறேன்னா போனை. இவளை முதல்ல வெளியில இட்டுட்டு வரணும். அந்த குடும்பத்திலேருந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மா ஒரு காட்டு காட்டினாதான் இவன் நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிப்பா. தேவையில்லாத திமிர்த்தனம் அனுபவிக்கிட்டோம். நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் ஏதோ பண்ணிடுவேன்னு யாரோ மிரட்டினதுனால தான் இவ கையில் பாலை ஊற்றிருக்கா. அது மட்டும் கிளியராக தெரியுது. நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இவளை ஏன் நடிக்க அனுப்பணும்? நம்ம குடும்பத்தை பழி வாங்குற அளவுக்கு ஒரு பொண்ணை உள்ளே அனுப்பி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா யாருக்கு அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேலே ஒரு கோவம் இருக்கணும்? யார் இவன்? நம்பரை நோட் பண்ணி நாளைக்கு இருக்கு இவனுக்கு. நம்ம பேசுறது இப்போதைக்கு இவளுக்கு தெரிய வேணாம். இன்கமிங் காலை டெலிட் பண்ணிடலாம். ஃபோன் எங்கே இருந்துச்சோ அங்கேயே வைப்போம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆனால் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இவ கஷ்டப்பட்டுட்ருக்கா. இவன் ஏன் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறா? புரியலையே. இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்? முதல்ல யார் இவன்?